అయ్యా ఒక స్తోత్రం మహిళ సముద్రాలను ఒప్పు కొడుకోరాజా స్తోత్రం తదుపరి நீர் தந்த சோதரம் ஸ்தோத்திரம் ஐயா பற்பத்தின் கனிகத்தார் சூழலை சொல்லும் போல இம்மட்டும் பிள்ளை தாங்கி ஏந்தி சொல்லுங்க பத்திரமாடி பாதுகாத்து அந்தவரை இந்த வயது ஆண்டவரை காண்பந்த பெரிய தயவுக்காய் ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஐயா உங்க ஸ்தோத்திர ஸ்வரம் நாமத்திலும் அப்பா உங்க ஸ்தோத்திரம் தேவ கிருபையிலும் தப்புடைய அதிகமாய் பிரஜபிக்கிறது போல் மகள் ஆண்டவரை அவலமாய் கத்தரை இருக்கிறே படுப்பது கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா உங்க ஸ்தோத்திரம் அவருடைய கண்கள் வான்கள் டீச்சர்களுக்கு இந்த பிள்ளை எஸ்வி மாவட்ட விலகி பாதுகாப்புகளுடைய ஜெபிக்கிறோம் இந்த நாட்டில் இடத்துல அந்த பல்வேறு கர்த்தாவே உங்களுடைய பிரசனம் அப்பா முழுவதும் ஆண்டுகளுடைய ஜெபிக்கிறதே ஆண்டவரே அப்பா அப்படி ஜனரில் ஆசீர்வதித்தார் ஒவ்வொரு காட்சியும் ஆண்டவரே புரோகிராமில் உடைய பிரசனம் இருந்து ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாப்புகளுடைய ஜெபிக்கிறோம் பல்வேறு மக்களின் விடுதலை பாதுகாப்பாய் வந்து கற்பிச்சல என் தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ரத்த கூட்டங்களால் என்னுடைய மகத்துகளுடைய ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை ஆண்டவரே அப்பா போட்டியில் பக்த கிருபை தங்கராஜாவுக்கு சொல்றேன் ஆண்டவரே சேஷமான மகனோடு சமுத்திரம் கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் நீங்க ஆயுசுள்ள ராஜா அப்பா எட்டி காய்ச்சி கொடுத்து வழிநடத்த முடியாது செபிக்கிறத உங்களுக்கு சொல்றோம் சாமலை போல நீங்களை வளர்த்து தர முடியாது செபிக்கிறோம் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரப்படி சொல்றோம் உலகம் சொல்றவங்களுக்கும் கொடுக்கிறோம் சொல்லிய மைந்திர உங்களுக்கே சொல்றோம் வீட்டு நல்ல பிதாவே என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி என் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே அணைத்துக் கொண்டு அவர்களை கையில் வைத்து ஆசிரியருக்கு பெரியமான செய்தியினாலே ஒரு கிருபையை அடையவும் உண்மை விசுவாசிக்கவும் எங்களை அழைத்ததற்காக உண்மை தாழ்மையாக சார்ந்ததை கொண்டிருக்கும் இந்த உடன்படிக்கையை நானே ஒப்புக்கொள்ளத்தக்க எல்லாரும் தன் பிணையான வழி இல்லை.
எனக்கா இத்தனை கிருப என்மே அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்மே அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருப என்னை வாழ வைத்ததே உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருப என்னை வாழ வைத்ததே உங்க கிருப என்னை பாட வைத்ததே பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா அறுவடை காணாமல் தனிந்து போனவனா பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா அறுவடை காணாமல் தனிந்து போனவனா தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே உங்க கிருப என்னை வாழ வைத்ததே உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருப என்னை வாழ வைத்ததே உங்க கிருப என்னை பாட வைத்ததே தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனா தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனான் அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே எனக்கா இத்தனை கிருப என்மே அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்மே அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப வந்து உயர்த்தி வைத்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே உங்க கிருப என்னை வாழ வைக்குதே உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே ஹல்லேலூயா உங்க கிருப போதுமே
பாதையில் நடத்திடுவீர். புதிய காரியம் செய்திடுவீர். புதிய பாதையில் நடத்திடுவீர். புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிட ஜீவ பலியானே. புதிய காரியம் செய்திடுவீர். புதிய பாதையில் நடத்திடுவீர். புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிட ஜீவ பலியானே. மனிதரின் பாவம் போக்கவே உலகத்தின் பாரம் சுமக்கவே மரணத்தை வேரோடு அழிக்கவே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீரே. சதா காலமும் உயிரோடு இருக்கின்றீர். மரணத்தை வென்று புது உயிர் தருகின்றீர். சதா காலமும் உயிரோடு இருக்கின்றீர். இயேசு மரணத்தை ஜெயித்து எனக்குள் வாழ்கின்றீர். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிடும். பழையவை எல்லாம் முற்றும் அகற்றிடும். புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிடும். பழையவை எல்லாம் முற்றும் அகற்றிடும். நிலைவரமான ஆவி தந்து வல்லமையால் என்னை நிரப்ப வந்து. நிலைவரமான ஆவி தந்து வல்லமையால் என்னை நிரப்ப வந்த என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. சதா காலமும் உயிரோடு இருக்கின்றீர். குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மகன் ஜாபர்த்தி ஆளுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே திருச்சபையாக சரீரத்திலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையை சேர்க்கும்படியாக கற்று கொடுத்து அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடைபடாதீர்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அணைக்கும் போது நீங்கள் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே ஜாபர்த்தி கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷனுடைய தெய்வங்களும் அதிகமாக வளர்ந்து வருகிறது போல பிள்ளை எல்லாவற்றையும் வளர்ந்து வருக கதை கிருபை தரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஞான சம்பவமாக இணைக்கப்படவும் அருமையான பிறந்த நாளை ஆண்டவரை கண்டு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் தந்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிற ஆண்டவர் நன்மை கிருபை பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடர்படியாக வந்திருக்கிற பெற்றோராக உற்றாராக உறவினராக பிள்ளை நாங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்வை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தினாதரவில். வானதூதர் சேனைகள் வானுகர கீதங்களா எப்போது. வானதூதர் சேனைகள் வானுகர கீதங்களா எப்போது. ஓய்வின்றி பாடி சோதிக்க பெருமண்டவர் உமக்கு. ஓய்வின்றி பாடி சோதிக்க மண்டபமே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள மத
இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகளுக்கு எத்தனை மாதயமோ கிருபை எத்தனை ஆச்சரியா எத்தனை மாதயமோ கிருபை எத்தனை ஆச்சரியா நின்போதிரமாதினார் திறந்தனின் ஜீவ போது மரியா நின்போதிரமாதினார் திறந்தனின் ஜீவ போது மரியா நின்னடியார் பிதா சன்னதி சேரவோமை சந்ததா சந்ததி சேரவோமை சந்ததா இன்றைய தினமதிலோ ஒருமித்து கூட ஒன்றா பக்தினா இன்றைய தினமதிலோ ஒருமித்து கூட ஒன்றா பக்தினா கந்தனி கிருபை கால் உமக்கென்று சோத்திரம் சோத்திரமே கந்தனி கிருபை கால் உமக்கென்று சோத்திரம் சோத்திரமே நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனதா நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனதா நீரை வேறொரு தேற்றவில்லை அறவே நீரை வேறொரு தேற்றவில்லை அறவே தோத்திராமி சொந்தமக்கென்று தோத்திராம் பேரிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் பேர் காம் யாபேத் என்பவர்களே காம் கானானுக்கு தகப்பன் இம்மூவரும் நோவாவின் குமாரர் இவர்களே பூமியெங்கும் ஜனங்கள் பரப்பினார்கள் நோவா பயிர்களுடனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்சை ரசத்தை குறித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகை வைத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்மாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்மாணத்தை கூறினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் புகார் கூறினார் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா ராட்சசத்தின் வெறி தெரிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காலான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றார் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காலான் அவர்களுக்கு அடிமையாக இருப்பான் யாப்பேத்திய தேவன் விருத்தியாகுவார் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் காலான் அவருக்கு அடிமையாக இருப்பான் என்றார்கள் வாசிக்கக்கூடிய வீரத்தை பார்த்தார் உண்மையாக இன்று பிறந்த நாளையும் திருமுழுக்கையும் அந்த ஜாபத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கொண்டாடுகிறேன். கர்த்தர் அருமையான குழந்தை ஆசிர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருக்கு அர்ப்பணித்த பெற்றோர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் சகலத்தையும் செம்மையாக செய்வாராக. இந்த காலை திருமுழுக்கு முன்னதாக அருமையான பிள்ளைகளே ஜாஃபர் ரியான் பேர் வச்சுருக்கீங்க. என்ன பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது இஸ்ரேல் நேம் அப்படின்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்து பைபிளில் எங்கடா அப்படி பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் அதான் ஃபைன் சர்ச் அபவுட் திஸ் இதை பற்றி தேடினேன். அப்போது பிப்ளிக்கலில் ரொம்ப ரிலேட்டிவான ஒரே நேம் என்னன்னா நோவாவினுடைய குமாரன் யாப்பேத் ஜாஃபர். அவங்களுக்கு ஜாஃபர் அதை இங்கே ஜாஃபர்னு வச்சுருக்கீங்க. ஓகே காமன். இந்த யாப்பேத்தை பற்றி திருமையிலே மிக குறைவான செய்தியில் இருந்தாலும் பல
நாட்டின் பல நாட்டு இனங்களுக்கு ஒரு தகப்பனானவர் தான் இந்த ஜாபர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் இந்த உலகத்திலே மனிதர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் இருக்கிறது. இப்போ மனிதர்களுடைய தீச்செயல் இந்த உலகத்திலே பெருகிய போது நோவா காலத்து பெருவெள்ளத்தை கடவுள் அனுப்பி இந்த உலகத்தை அளித்தார். இது நமக்கு நல்லா தெரியும், நம்ம நல்லா படிச்சிருப்போம். இந்த நிகழ்வின் பின்னணியத்தில் பார்த்தீங்கன்னா நோவா காலத்துக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு, நோவா காலத்துக்கு பின்பு இருந்த உலகம் வேறு. நோவா காலத்துக்கு முன்னதாக உலகத்திலே மழை பெய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட நேர்த்தியான உலகம். ஏன்னா கடவுளுடைய படைப்பிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் படைப்பை நீங்கள் ஆதியாகமத்தில் படிக்கிற பொழுது கடவுள் வானத்திற்கு மேலும் கீழும் உள்ள தண்ணீர்களுக்கு இடையே ஒரு பிரிவு உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே அந்த கடவுளுடைய முதல் படைப்பிலே வானத்தின் மேலும் தண்ணீர் இருந்தது, கீழ் தண்ணீர் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பகலில் சன்லைட் எதுவுமே வராது. அப்போ அப்படிப்பட்ட உன்னதமான படைப்பை கண்ட கடைசி சந்ததிகளிலே ஒருவர்தான் இந்த யாபேத். இப்போ அந்த சூழலிலே கடவுள் அந்த பெருவெள்ளத்துக்கு முன்பதாக எழுந்த சூழலிலே மிக நேர்த்தியான அமைப்பு, உலகம் குளிர்ச்சியாக எப்பொழுதுமே ஃப்ரிட்ஜில் இருந்தால் இருக்கும். ஒரு ஏசி போட்டு உனக்கு ஒரு அழகான ஏசி கால் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. முழு உலகம் ஏசியாக இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு கடவுளுடைய படைப்பு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து மழை பெய்த பொழுது இந்த வானத்தின் மீது இருந்த தண்ணீர்கள்லாம் பூமியிலே கொண்டிருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவா திராட்சையை பயிரிடுகின்றார். ஒருவேளை பெருவெள்ளத்துக்கு முன்பதாக நோவா திராட்சையை பயிரிட்டிருந்தால் அந்த திராட்சை கெட்டு போகாது. ஆனால் பெருவெள்ளத்துக்கு அப்புறம் வானத்தில் இருக்கிற தண்ணீர்கள்லாம் கொட்டிவிட்டதுனாலே பயிரில் இருந்த திராட்சை மதுவாக மாறினார். இப்போ திராட்சை மதுவை குடித்த நோவா ஆடை விலகி இருக்கின்றார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காம் ஒரு தகப்பனாருடைய பெயரை காப்பாற்ற வேண்டிய காம், அதாவது காம் தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை காப்பாற்ற வேண்டியவன் அதை போய் கேவலப்படுத்துகிறார். அதை வெளியே போய் சொல்லுகிறார். அப்போ அவருடைய குமாரிகளாகிய ஜாஃபத்தும் சேமும் ரெண்டு பேர் தகப்பனாருடைய அவருடைய பெயரை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு காப்பாற்று. இப்போ நடந்தது எல்லாவற்றையும் நோவா கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசை வழங்குகிறார். அதில் இந்த யாபேத்துக்கு வழங்கின ஆசையை தான் நான் இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறேன். இந்த யாபேத்துடைய பெயரில் இந்த குழந்தைக்கு தவிர்க்கிறீர்கள். யாபேத்தை போல இந்த குழந்தை வாழ வாழ்த்துகிறேன். ஏன்னா யாபேத்துக்கு கடவுள் கொடுத்த நோவா கொடுத்த ஆசி, கடவுள் ஏற்படுத்தி குடும்பத்தை பெருக செய்யட்டும், அவன் சேமி கூடாரத்தில் வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 பிள்ளைங்க இருக்காங்க. இதுல நோவாவின் பிள்ளைகள் யாருன்னு கேட்டா யாரெல்லாம் சொல்ல முடியும்? நோவாவோட பிள்ளைங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு வீட்டு மற்ற தம்பி ஜாபேத்தோட அப்பா பேசி தருவாங்க. ஜாபேட்டோட அப்பா பேசி தருவாங்க. நான் தர மாட்டேன். கொடுக்குவீங்களா? கொடுத்துருவாங்க. சன்ஸ் ஆஃப் நோவா யாருக்கும் தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? இந்த குடலாம் வச்சுக்கனால நிறைய முகம் தெரியும். தெரியலையா? யாருக்கு சொன்னாலும் படிச்சு கண்டிப்பா உண்டு. என்னங்க இவ்வளவு வீக்கா இருக்கீங்க பைபிள்ல? சரி, இது ரொம்ப நினைக்கிறீங்க. சேம் காம் யாபேத். சரி, இதுல மூத்த பிள்ளை யாரு? இது கண்டிப்பா பேச சொல்லுங்க. மூத்த பிள்ளை யாருன்னு சொன்னா படி சொல்லுங்க. ஐயமா சொன்னா எங்களுக்குலாம் தெரியும். மற்ற மக்கள் தெரியாது. மூத்த பிள்ளை யாரு? ஜாபேத் தான் மூத்த பிள்ளை. சரி, உங்களுக்கு பேச கொடுங்க. ஏன்னா யாருக்கும் வந்து சொல்லணும். சரி, இப்போ யாபேத் தான் மூத்த பிள்ளை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சேம் முதல் அந்த வரிசைப்படி முதல் இடத்தை பார்த்தாலும்
உண்மையிலே மூத்த பிள்ளையாக யாப்பேர். நான் பார்த்தீங்கன்னா மூத்த மகனுக்குரிய ஆசீர்வாதம் யாப்பேருக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னு சொன்னா, அவன் சேமின் கூடாரங்களில் இப்படி இருப்பான். அவர் தன்னுடைய சகோதரர்கள் மீது அதாவது ரூல் ஓவர் த சேமின் கூடாரங்களில் இப்படி இருப்பான். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை யாப்பேருக்கு கிடைக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாகவும் இந்த யாப்பேருக்கு இருந்தாங்க. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. எனவே உண்மையான கடவுள் ஆசீர்வதிப்பாக அப்படி ஆலயத்தில் இந்த வாழ்த்துகளே ஆசீர்வதிக்கிறேன். இந்த முதல் பிறந்த நாளையும் கண்டு அதே நாளிலே திருச்சபை ஆகிய அவருடைய உடலாகிய திருச்சபையை இணைப்பதற்கு கத்த உதவி செய்தார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாக, குழந்தை ஆசீர்வதிப்பாக. அதோட பேரானே அதோடைய திருச்சபையை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வங்களோடு கூட இருக்கிறதையே இந்த மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக திருக்கிற ஒரு வாழ்த்துகிறோம். என்னுடைய தேவைகள் நாளை இந்த அருமையான குழந்தை ஜாப்பட்டுடைய முதல் பிறந்த நாளைக்காக ஆண்டவர் தந்த உன்னதமான தயவுக்காக இறக்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். தேவைக்கான ஒரு வயதை நிறைவு செய்ய மற்ற வேலை உறுந்தேன். இதே நாளிலே சரிகமாக திருச்சுவதில் இந்த குழந்தை அங்கமாக இணைக்க விட ஆண்டவர் தந்த உன்னதமான தயவுக்காக இறக்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். பிள்ளைகள் ஆசிரியரையும் கத்திரிக்கின்ற சாட்சியாய் வாழ்ந்து வளர்ந்து வருகிற ஆண்டவர் எழுப்படுகிறார்கள். உங்களுடைய தெய்வீக சமாதானமும் ஆசையும் குழந்தையோடு இருப்பதாக அருமையான பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். உண்மையான மகனை கண்ணோக்கி பார்த்த ஆசீர்வதியும் பிள்ளைகள் நல்ல சாட்சியுள்ள குடும்பமாய் தங்களை உதவிச்சுவதாக அருமையை ஈவாய் கொடுத்த அருமையான குழந்தை தேர்தல் ஆய்ச்சி இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். நல்ல சாட்சியுள்ள குடும்பமாய் தங்களை கற்று உதவி செய்யணும்னு சொல்லி இந்த சமூகத்திலே கொண்டாடி கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த தெய்வீக சமாதானம், இந்த கிருபை, இறக்கம், ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் தங்கி இருப்பதாக ஆகவே இந்த நாளிலும் கற்றுடைய கிருபை வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் இருப்பதாக இந்த குழந்தையை வாழ்த்துவதற்காக ஆசீர்வதிப்பதாக வந்திருக்கிற ஒன்றாக விளையாட்டு நண்பர்கள் எல்லாரையும் கண்டுபிடிப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசையை உடனடியாக ஜெபிக்கிறோம். நன்மையான தெய்வம் பூர்ணமான இந்த ஆர்வம் பரசலுக்கு உண்டாகி ஜோதிக்கு பிதாவினத்தை இணைவதற்கு வாழ்த்துக்கிறார்கள். நன்மையான ஈவுகளை தந்து வளர்ச்சியாக இதை போன்ற பல நிறைவான பிறந்த ஆண்டுகளை கண்டு கத்தரிக்கின்ற நன்றி செலுத்த கற்று பேசுவதாக கத்தரிக்கின்ற பயபக்தியில் இந்த குழந்தை வளர்க்கப்பட ஆண்டவர் எழுதிய வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். கத்தோடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் தந்தையாக கடவுள் தூயாவியை கூட்டு வருவோம் நம்மளோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you.
ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல வேத வார்த்தைப்படி நீ தந்திருக்கிற ஆசீர்வாதம் குடும்பத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவரோ அவர் வாக்கியவான். உன் பிள்ளைகளும் பஞ்சு சுற்றிலும் ஒளிவு வர கண்டுகளைப் போல இருப்பார் என்று சொன்ன ஆசீர்வாதம் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து படிக்கத்தக்கதாக கிருமிகளை தான் இந்த நாள் ஜாசனுடைய அன்று பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக திருச்சபையில் இணைக்கப்படும் தந்து நல்ல கிருமிகளுக்காக தோற்றும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை மறந்து போகாது என்று சொன்ன வேற வார்த்தை. பிள்ளை ஆண்டவரை நடக்க வேண்டிய வழியில் நடந்து அவர் உதவி வைக்கிறோம், அவர் கைவிடாதே சொன்ன வேற வார்த்தை. பெற்றோர்கள் பிள்ளைகளே அன்று சரியான முறையிலே அன்று கத்தருக்கேற்ற சிற்றையிலும் கத்தருக்கேற்ற போதனைகளிலும் ஆலயத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய கிருவிகளை கத்தர் கொடுத்து பெற்றோரை அந்த வழி நடத்த போவதற்காக சோதனை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லபிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட விசுவாசத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சர்வமாக பாராட்டுங்கள். ஆமென். என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. சீர்படுத்தினாரே, ஸ்திரப்படுத்தினாரே, பலப்படுத்தினாரே, நிலை நிறுத்தினாரே. சீர்படுத்தி உன்னை உயர்த்தி வைத்த தேவன் இந்த புதிய ஆண்டில் அலங்கரிப்பாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மனமே
உன்னை மறப்பாரோ? இயேசு உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் திரும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் திரும்ப செய்வாரே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. என்னை குறி பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே.
என்னை சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்குமென்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்த தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பிரயாசப்பட்டும்